என் பெயர் குஞ்சு. நான் ஒரு சின்ன குரங்கு. இன்று ஒரு பெரிய ரகசியம் கிடைத்தது. ஒரு பழைய மரத்தில் ஒரு துண்டு தாள் இருந்தது. அதில் எழுதியிருந்தது, பெரிய புதையல் ஒன்று காட்டின் மையத்தில் இருக்கிறது. புதையலை தேடலாம். ஓஹோ, நான் தான் ஒரு குரங்கு. நான் போய் அந்த புதையலை எடுத்து விடுவேன். என் நண்பர்கள் எல்லாம் சிரிப்பார்கள். வழியில் உள்ள அனைத்து விலங்குகளின் விடுகதைகளுக்கும் சரியாக பதில் சொல்லணும். போலாம். புதையல் நோக்கி பயணம் ஆரம்பம். புதையல் நோக்கி பயணம் ஆரம்பம். குதி குதி குஞ்சு, குதி குதி. புதையல் உனக்காக காத்திருக்குது. குதி குதி குஞ்சு, குதி குதி. புதையல் உனக்காக காத்திருக்குது. குதி குதி. ஹலோ நண்பர்களே. நிறுத்து நிறுத்து குரங்கு, நீ புதையல் தேடி போகிறாயா? ஆம் ராமு. நான் சின்னவன், காது பெரியவன், வேகமா ஓடுவேன், ஆனால் ஒளிந்து கொள்வேன். அப்புறம்? வா, நான். ஓ, நீதானே முயல். உன் காது பெருசு, நீ வேகமா ஓடுவே, ஆனா பயந்து ஒளிஞ்சுக்குவே. ஆ! முயல். ஆமை. மெதுவாக ஒரு ஆமை நடந்து வருகிறது. உன் நடை ரொம்ப மெதுவா இருக்கு. ஆமாம், ஆனால் நான் எப்பவும் இலக்கை அடைவேன். நல்லது, நான் இங்கே இருந்து பார்க்கிறேன். ஹலோ குரங்கு குஞ்சு, நான் மெதுவாகத்தான் நடப்பேன். ஆனால் என் விடுகதை சுலபமில்லை, கேள். ஹலோ ஆமை, சொல்லுங்கள், நான் கேட்கிறேன். அது ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு. யோசிக்கிறேன். வீடு என் முதுகுல இருக்கும். நான் எங்கு போனாலும் வீடு என்னுடனே வரும். அப்படியா? நீண்ட ஆயுள் கொண்டவன் நான், ஆனால் மெதுவாகத்தான் நகர்வேன். என் பெயர் என்ன? இது சுலபம். நீதான் ஆமை. உன் ஓடுதான் வீடு. நீ ரொம்ப நாள் வாழ்வ, ஆனா மெதுவா நடப்ப. ஆமா, குரங்கு. மிக அருமை. நீ புத்திசாலி. நன்றி, நான் கற்றுக்கொள்கிறேன். அடுத்தது கொஞ்சம் உயரமானவர். எச்சரிக்கை. புரிகிறது. நான் தயாராக இருக்கிறேன். வணக்கம் நண்பரே. ஹலோ, நான் உன்னை பார்க்க வந்தேன். அருமையா இருக்கிறாய். நன்றி, நீயும் அருமையாக இருக்கிறாய். சின்ன குரங்கு, புதையல் தேடுகிறியா? சொல்லுங்க. கேள். நான் இல்லாமல் புதையல் இல்லை, ஆனால் நான் புதையல்ல. நான் என்ன? ஓ, சிந்திக்கிறேன். விடை சொல்கிறேன். சரி, நான் காட்டின் ராஜா என்று அழைப்பார்கள். பெரிய உடல், நீண்ட தும்பிக்கை கொண்டவன். ஆமாம், நீ தண்ணி தெளிப்பேன், மரங்களை பிடிப்பேன். என் பேர் என்ன? சொல்லு வேகமாக. ஓ, கொஞ்சம் மெதுவா சொல்லு. என்ன பெயர்? ஐயையோ, நான் சொன்னனே மங்கி, வேகமா சொல்லு. சரி சரி, மங்கின்னு சொல்றேன். நீ ரொம்ப கிளவர். எளிது. நீதான் யானை, காட்டின் பெரிய ராஜா. தும்பிக்கையால் தண்ணீர் அள்ளி கொட்டுவே. யானை. சூப்பர், நீ தைரியமான குரங்கு. அடுத்தது பறக்கும் ஒருவர். உண்மையாவா? நான் ரெடி. அப்போ புறப்படலாம். குரங்கு குஞ்சு, என் விடுகதை கொஞ்சம் வித்தியாசம். அடடா, சொல்லு பாக்கலாம். நான் பழம் சாப்பிடுவேன், மரத்துல இருப்பேன். என் பேர் என்ன? சொல்லு பாப்போம். ஓ, நீ ஒரு மா சாப்பிடுவாயா? ஆமா, இது பாப்பா. அடடா, இல்ல படது. நான் பறக்கும் பச்சை நிறம் பேச்சுகள் போல. வாவ், கிளி, you're amazing. பாருங்கள், நான் இப்போது உயரமாக பறக்கிறேன். Wait for me. Bye நண்பா, நாம் சேர்ந்து பறக்கலாம். ஓ, நீதான் கிளி. பச்சை நிறத்துல பறப்பாய், ராமா ராமான்னு பேசுவாய். கிளி. நல்லது, போகலாம். இன்னும் கொஞ்ச தூரம்தான். அப்பாடா, சரி, நான் போக. சின்ன பயப்ப, என் விடுகதையை கேள். ஐயோ, புலி. எல்லோரும் என்னை பார்த்து பயப்படுவார்கள், ஆனால் நான் நல்ல ராஜா. நல்ல ராஜா? உங்கள் பெயர் என்ன? என் பெயர் சிம்ஹா. நீதான் சிங்கம், காட்டின் ராஜா. உன் முடி அழகா இருக்கும். ஆம், நான் தான் காட்டின் ராஜா. தைரியமான பதில். நீ வென்று விட்டாய். புதையல் இப்போ உனக்கு அருகில்தான் இருக்கு. போ.
அங்கே கீழே என்ன இருக்கு? ஒரு பழைய பெட்டி. திறந்து பார்க்கலாம். ஓய்யோ, இதில் என்ன இருக்கு? பல பழங்கள், இனிப்புகள், சிறிய பொம்மைகள் மற்றும் ஒரு குறிப்பு. உண்மையான புதையல் என்பது நண்பர்களும் அறிவும் தைரியமும் தான். அப்படியா? நான் இப்போது புரிந்து கொண்டேன். இந்த பழங்களையும் இனிப்புகளையும் உன் எல்லா விலங்கு நண்பர்களுடன் பகிர்ந்து கொள். நிச்சயமாக. இங்கே நண்பர்களே. நன்றி நண்பா. நீ வெற்றி பெற்று விட்டாய் குஞ்சு. அடா, உண்மையிலே அற்புதமானது. இப்போ எல்லா நண்பர்களையும் அழைத்து பகிர்ந்து சாப்பிடலாம். பாருங்கள் இந்த அருமையான பொக்கிஷங்கள். ஆமா, மிக அழகாக இருக்கிறது. ஹலோ நண்பர்களே, இங்கு வந்து விட்டேன். இந்த பசுமையான தேசம் மிக அருமை. அனைவரும் ஒன்றாக இருப்பது சந்தோஷம். புதையல் கிடைத்தது. விடுகதை வென்றோம். நண்பர்களுடன் பகிர்ந்து மகிழ்வோம். விடுகதை வென்றோம். நண்பர்களுடன் பகிர்ந்து மகிழ்வோம். நண்பர்கள் தான். புதையல் கிடைத்தது. விடுகதை வென்றோம். நண்பர்களுடன் பகிர்ந்து மகிழ்வோம். விடுகதை வென்றோம். நண்பர்களுடன் பகிர்ந்து மகிழ்வோம். நண்பர்கள் தான். குரங்கு குஞ்சு தைரியசாலி. காட்டில் எல்லோரும் சந்தோஷமாக இருப்போம். 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 குழந்தைகளே, எப்படி இருந்தது என் புதையல் சாகச கதை? விடுகதைகள் சுவாரஸ்யமா இருந்ததா? நான் தைரியமா பயணம் செஞ்சேனா? நன்றி. இன்னும் நிறைய சாகசங்கள் பகிர்ந்து கொள்கிறேன். ஹலோ நண்பர்களே, எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ஆமா, மேல இப்படி வீடியோஸ் பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது மட்டும் இல்ல, புதுவி சப்ஸ்கிரைப் பண்ணி இதை இப்பவே பண்ணிடுங்க. ஓகே. குரங்கு குஞ்சு கதை சொல்லும். இன்னும் நிறைய கதை வரும். லைக் லைக் லைக். இன்னும் நிறைய கதை வரும். லைக் லைக் லைக். கதை நான் ராஜா. நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணுனா எல்லாரும் ராஜா மாதிரி இருப்போம். லைக் லைக் லைக். சப்ஸ்கிரைப். லைக் லைக். லைக் லைக் லைக். சப்ஸ்கிரைப். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இல்லனா என் தும்பிக்கை கொண்டு தூக்கி எறிஞ்சிடுவேன். மெதுவா மெதுவா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் காத்திருக்கேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இல்லனா என் தும்பிக்கை கொண்டு தூக்கி எறிஞ்சிடுவேன். ஆமா ஆமா, லைக் பண்ணுங்க, இல்லன்னா நான் ஓடி போயிடுவேன். நன்றி குழந்தைகளே. அடுத்த கதையில் சந்திப்போம். வரைக்கும். டாடா.